Taste the Daily. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பரளியார் பகுதியில் சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் பெய்த மழையால் தர்மத்துப்பட்டி பூங்காநகர் பகுதியில் மழை தண்ணீர் அப்பகுதி முழுவதும் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் கடும் அவதியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அராஜக திமுக கவுன்சிலரை கைது செய்ய வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில தினங்களுக்கு முன் கிராம நிர்வாக அலுவலர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர் மஸ்தானின் ஆதரவாளரான கவுன்சிலர் சந்திரன் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இதனை கண்டித்து திண்டிவனம் வட்டத்திற்குட்பட்ட அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களும் கருப்பு பேட்ஜ் அணிந்து சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுக கவுன்சிலர் கைது செய்யப்படவில்லை என்றால் ஆன்லைன் சான்றிதழ் வழங்கும் பணி நிறுத்தப்படும் என தீய சக்தி திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. காவல்துறையே கிராம நிர்வாக அலுவலரை தாக்கிய முதன்மை குற்றவாளி ரவுடி சந்திரனை கைது செய். கள்ளக்குறிச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் டார்ச் லைட் அடித்து நூதன முறை போராட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் 1 மாதம் கோடை விடுமுறை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக அங்கன்வாடி பணியாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் உணவுப் பொருள் சேமிப்பு கிடங்கில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. சிவாயம் பகுதியில் செயல்படும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக உணவுப் பொருள் சேமிப்பு கிடங்கில் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் திரண்டு அங்கு பணியாற்றிய வட மாநிலத்தவரை தடுத்து அங்குள்ள அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வெளிமாநில தொழிலாளர்களை நியமிப்பதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டதோடு விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சங்கர நாராயண சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மடத்துக்குளம் பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக கிழுவங்காட்டூர் பகுதியில் சாலையோரமாக இருந்த மரம் வேருடன் சாய்ந்து மின்கம்பிகள் மீது விழுந்ததால் மின்கம்பம் முறிந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பல மணி நேரம் ஏற்பட்ட மின்வெட்டால் மக்கள் அவதியடைந்தனர். மேலும் ஆண்டிய கவுண்டனூர் பகுதியில் மின்னல் தாக்கியதில் தென்னை மரம் ஒன்று கொழுந்துவிட்டு எரிந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உரிமம் இல்லாத வெடிபொருட்களை பயன்படுத்தி விளைநிலத்தில் வெடி வைத்து தகர்த்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. திப்பம்பட்டி PKV நகர் பகுதியில் முருகேசன் என்பவர் நிலத்தில் அனுமதி பெற்று கிராவல் மண் எடுத்த நிலையில் தற்போது காலக்கெடு முடிந்த பின்பும் உரிமம் இல்லாத ஜெராட்டின் வெடிபொருட்களை பயன்படுத்தி மண் எடுக்க முயன்றனர். இதனால் அங்கு பயங்கர வெடி சத்தம் ஏற்பட்டு அருகில் உள்ள வீடுகளும் அதிர்ந்தன. இது குறித்த புகாரில் 81 ஜெராட்டின் குச்சிகள் உள்ளிட்ட வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது. இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருக்கா 3 ட்ரிப்பு வந்து வெடி வச்சாங்க. நாங்கள் வந்து சொல்லும்போது மன்னிப்புன்னு கேட்டு ஒரு மன்னிப்பு கொடுத்து விட்டுட்டோமுங்க. இன்றைக்கி 3:30 மணிக்கு பயங்கரமான வெடி சவுண்டு கேட்டுச்சுன்னு வந்து பார்த்தாங்க, வீடெல்லாம் அதிர்ச்சின்னு வந்து பார்த்தாங்க, வெடி வச்சுட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் வந்து கேட்டாங்கன்னா வெடி வச்சு நீங்கள் செத்தாக போயிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நாங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10-100 செலட்டின் குச்சி இருக்குதுங்க. இது என்ன பர்மிஷன் வாங்கினாங்க என்னங்கன்னு தெரியாது. தக்க நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணுங்க.